வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ரிசோர்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வீக், மந்த், இயர் இந்த பர்டிகுலர் கான்செப்டை தெளிவாக இருக்கணும். நீங்கள் இப்போ என்னெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜான்வரி டு டிசம்பர் சீக்வன்ஸ் தெரியணும், லீப் இயர் நான் லீப் இயர் டிஃப்ரென்ஸ் தெரியணும், ஒரு வீக் எவ்வளோ டேஸ் இருக்குது, 1 மந்தில் எவ்வளோ டேஸ் இருக்குது, இயரில் எவ்வளோ டேஸ் இருக்குது, லீப் இயர் டேஸாக இருந்தாலும் சரி, நான் லீப் இயராக இருந்தாலும் சரி எவ்வளோ டேஸ் இருக்குது, ரிப்பீட்டேஷன் ஆஃப் டேஸ் இன் அ மந்த். ஒரு மந்தில் சம் டேஸ் இப்போ சாட்டர்டேஸ் 4 டைம்ஸ் வரும், சம்டைம்ஸ் சில மந்தில் 5 டைம்ஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ், ஜான்வரி டு டிசம்பர் சீக்வன்ஸ் தெரியணும். ஜான்வரி, பிப்ரவரி, ஜான்வரி 31 டேஸ், பிப்ரவரி 28 ஆர் 29 லீப், நான் லீப் இயர், லீப் இயர். அதுக்கப்புறம் மார்ச் 31 டேஸ், மே 31 டேஸ், அதுக்கப்புறம் ஏப்ரல், அதுக்கப்புறம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். இந்த டேஸ்லாம் நீங்கள் கவுண்ட் தெரியணும். இந்த டேஸ் கவுண்ட் உங்களுக்கு ரிமெம்பராக பை ஹார்ட்டடாக இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஹேண்ட்ஸை ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஹேண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் நக்கல் இருக்குல்ல, நக்கல் தான் உங்களுக்கு 31 டேஸ் டினோட் பண்ணும். அதுக்கப்புறம் இன் பிட்வீன் இருக்குல்ல, அந்த பர்டிகுலர் இது 30 டேஸ் டினோட் பண்ணும். ஒன்லி இன் கேஸ் ஆஃப் பிப்ரவரி மட்டும் நான் லீப் இயர் 28 டேஸ், லீப் இயர் 29 டேஸ். மற்ற எல்லாமே நக்கல் உங்களுக்கு 31 டேஸ் டினோட் பண்ணும். இப்போ நீங்கள் ஜான்வரி பார்த்தா 31 டேஸ், பிப்ரவரி டவுனில் இருக்குது, அப்போ 28 ஆர் 29 டேஸ். மார்ச் நக்கலில் இருக்குது, அப்போ 31 டேஸ். ஏப்ரல் டவுனில் இருக்குது, அப்போ 30 டேஸ். இந்தமாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலைக்கும் ஆகஸ்ட்க்கும் 31 டேஸ் வரும், ஜூலைக்கும் ஆகஸ்ட்க்கும் 31 டேஸ் வரும். ஏன்னா ரெண்டுமே நக்கலில் இருக்கும், கரெக்டாக. இப்போ இதுதான் இந்தமாதிரி நீங்கள் ட்ரிக்கையும் நீங்கள் யூஸ் பண்ணி 31 டேஸாக 30 டேஸாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நம்பர் ஆஃப் டேஸ் இன் இயர் நார்மல் நான் லீப் இயர் அப்படின்னா 365.25. இந்த 25 ஏன் வந்துச்சு அதை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ இந்த 25 ஏன் நம்ம கன்சிடர் பண்ணோம் பார்த்தா, ஒன் டேயில் ஆஃப் டே, ஒன் டேயில் ஆஃப் டே கால்குலேட் பண்ணோன்னா 1/2 பண்ணுவோமா, அப்போ 0.5 தான் ஆஃப் டே. ஆனால் லீப் இயர் நம்மளுக்கு 4 இயர்ஸ் ஒன்ஸ் வருது. அப்போ 4 இயர்ஸ் ஒன்ஸ் வருதுன்னா, அப்போ ஒன் டேயில் குவார்ட்டர் ஆஃப் த டே எவ்வளோ, குவார்ட்டர் ஆஃப் த டே கண்டுபிடிக்கிறதுக்கு 1/4 நம்ம பண்ணுவோம். அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். 1/4 நான் இங்கே பண்ணேன்னா உங்களுக்கு 0.25 குவார்ட்டர் ஆஃப் த டே. அந்த 0.25 4 டைம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 366 டேஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நார்மல் நான் லீப் இயருக்கு உங்களுக்கு 365.25 டேஸ் வருது. இதே இது லீப் இயர்னால் அந்த 0.25 உங்களுக்கு 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் உங்களுக்கு லீப் இயர் வருதுனால 0.25 4 டைம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 1 டேக்கு வரும், 1 டே வரும். அதனால தான் எவ்ரி லீப் இயர் ஹாஸ் 1 எக்ஸ்ட்ரா டே. அதனால தான் பிப்ரவரியில் உங்களுக்கு 29 டேஸ் வரும் லீப் இயர் மந்த்து, லீப் இயரோட. இதே இது நான் லீப் இயரோட 28 டேஸ் வரும் பிப்ரவரி. அதனால் இந்த ஒரு கான்செப்ட்னால நான் வச்சுக்கோங்க. ஆஸ் அ லீப் இயர் அக்கர்ஸ் 4 இயர்ஸ் ஒன்ஸ், the year will be completely divisible by 4. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 லீப் இயராக நான் லீப் இயராக கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 1 டைம், அதுக்கப்புறம் 5 டைம் 20, அதுக்கப்புறம் 6 டைம் 24. எந்த ஒரு டெசிமல் பாயிண்ட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். இதே இது 2018 அது லீப் இயராக பார்த்தோன்னா உங்களுக்கு 4 1 டைம், அதுக்கப்புறம் 5 டைம் 4 டைம், உங்களுக்கு 16 பாயிண்ட் வச்சா தான் உங்களுக்கு 16 கேரி ஓவர் 1 ஆகும். அப்போ கேரி ஓவர் 2 ஆகும். அதுக்கப்புறம் 0.5 பாயிண்ட் வச்சிங்கன்னா 20 ஆகும். அப்போ 5 டைம்ஸ் உங்களுக்கு 20 பாயிண்ட் உங்களுக்கு ஆட் ஆகுது, 54.5 இப்படிட்டு வருது. இது உங்களுக்கு நான் லீப் இயர். உங்களுக்கு கம்ப்ளீட்லி டிவிசிபிள் ஆச்சுன்னா உங்களுக்கு லீப் இயர். 56 ஹோல் நம்பர் இருந்துச்சுன்னா அது லீப் இயர். டெசிமல் நம்பர் இருந்துச்சுன்னா அது நான் லீப் இயர். இது ஒரு ட்ரிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு இயர் கொடுத்துட்டு அது லீப் இயராக நான் லீப் இயராக கேட்டாங்கன்னா இந்தமாதிரி டிவைடட் பை 4 பண்ணலாம். இப்போது இந்தமாதிரி ப்ராப்ளமும் கேட்பாங்க. இந்தமாதிரி ஒரு கேலண்டர் கொடுத்துருவாங்க. அந்த கேலண்டரில் நேம் ஆஃப் த மந்த் என்னது, ஆகஸ்ட். நம்பர் ஆஃப் டேஸ் இன் அ மந்த் 31 டேஸ். அதுக்கப்புறம் 19th டே ஆஃப் த மந்த், 19th எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அது டே என்னது, டியூஸ்டே தான் 19th. அப்புறம் வாட் இஸ் த டேட் ஆன் செகண்ட் சாட்டர்டே, இது ஃபஸ்ட்டு சாட்டர்டே, இது செகண்ட் சாட்டர்டே, 9th தான் செகண்ட் சாட்டர்டே.
அதுக்கப்புறம் வந்து how many days how many complete weeks you find. கம்ப்ளீட் வீக், அதாவது இது வந்து கம்ப்ளீட் வீக் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து மண்டே டியூஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடேக்கெலாம் ஸ்டார்ட் ஆகல, அது ப்ரீவியஸ் மந்த்லேயே முடிஞ்சிருக்கு. அப்போ கம்ப்ளீட் வீக்ட்டு பார்க்கும்போது 1 2 3 4 தான் உங்களுக்கு ஆன்சர், கம்ப்ளீட் வீக்ஸு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து how many days will be there in next month. இப்போ அது ஆகஸ்ட் வந்து 31 டேஸு, நெக்ஸ்ட் மந்த்து செப்டம்பர், அப்போ 30 டேஸு. இது அப்படியே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நான் இங்கே மேலே சொன்னேன் தெரியுமா, ஜனவரி பிப்ரவரி மார்ச்ட்டு உங்கள் ஹேண்ட்ஸை க்ளோஸ் பண்ணி பாருங்கட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு 31 நக்கிள் இருக்குது, டவுனில் வந்து செப்டம்பர் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் மந்த் ஆஸ் 30 டேஸ். இப்படிட்டு நீங்கள் இங்கே வந்து இந்த ட்ரிக்கையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து how many days what are the days which occur 5 days in the month. 5 days வந்து அந்த மந்தில் என்னெல்லாம் இருக்குது, ஃப்ரைடேயும் சாட்டர்டேயும் தான் 5 டேஸ்க்கு இருக்குது. கரெக்டாக? இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸு கேட்பாங்க. இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இதோட டைம் வந்து முடிஞ்சிருச்சு. டைம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக 4 வீடியோ மேக் பண்ணோம். 4 வீடியோலையும் இந்த கம்ப்ளீட் சாப்டர் வந்து கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி.